வீட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. குடியிருந்த வீடும் கொடுத்த தெய்வம் தேடி அள்ளி கொடுத்த அறிவூட்டும் வெள்ளி விளக்கு அறிவூட்டும் வெள்ளி விளக்கு தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே அன்பிலார் அழகப்பாவின் அறம்பணி போற்றி செய்வோம், அறம்பணி போற்றி செய்வோம். அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரி மணியன், S ரோசி, M தனலட்சுமி. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் இன்று ஆலோசனை நேரம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். அனுபவ நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளோட இணைந்திருப்பது தமிழ்நாடு அரசு சிவகங்கை மாவட்ட மனநல மருத்துவர் டாக்டர் காமராஜ். டாக்டர் காமராஜோடைய முதல் பகுதியை நம்ம கேட்டோம். முதல் பகுதியில் நிறையா கருத்துக்கள் சொன்னாங்க. மனநலம் எப்படி இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வருது, அதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சொன்னாங்க. தொடர்ந்து இரண்டாம் பகுதியில் நம்ம டாக்டரோட இணைஞ்சு மனநலம் பற்றின விழிப்புணர்வுகளை தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இப்போது மூத்த குடிமக்களுக்கு மறதி தூக்கமின்மை அதிகமாக ஏற்படுது. இதனால் அவங்க ஒரு பொருளை எந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படிங்கிறதே ஞாபகம் இல்லாமல் போயிடுது. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு 80 வயசில் எங்கள் பாட்டி இருக்காங்க. அவங்க அவங்களோட வெத்தலைப்பட்டியை காணான்ட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டே இருந்தாங்க. நாங்களும் அவங்களுக்காக தேடிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அது அவங்கக்கிட்டவே இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரியான மறதி அவங்களுக்கு அதிகமாக ஏற்படுறனால வீட்டில் இருக்கவங்க மேலே சில நேரம் கோவம் வருது. டாக்டர், இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் நம்ம கடைபிடிக்கணும்? இது நல்ல கேள்வி. நம்ம மைனர் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிமென்ஷியாவுக்கும் நார்மலுக்கும் இடைப்பட்ட ஸ்டேஜ், ஒரு மைனர் சின்ன சின்ன விஷயங்கள் மறந்துடுறது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த மாதிரி தான் மைனர் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட். ஸோ அப்போ இந்த சின்ன சின்ன மறதி எல்லாமே அந்த வயசான பிறகு வரக்கூடியது தான். பட் நம்ம அவசர உலகத்தில் இருக்கோம். அது நம்மளோட பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, பட் அவங்க பிரச்சனைகள் டெலிகேட்டான பிரச்சனைகள். அதை அதுதான் முன்னாடியே நான் சொன்னது என்னென்னா, அந்த முதியோர்களை கவனிக்கிறவங்களுக்கு அதை பற்றின புரிதல் இருந்தால் பல நேரங்களில் இந்த மாதிரி அவங்களுக்கும் டென்ஷன் அவாய்ட் பண்ணலாம், இவங்களையும் முதியோர்களையும் ஹாப்பியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வெத்தலை பொட்டி எங்கே வச்சுருக்காங்க அப்படின்றதே அவங்க அந்த மறந்ததுனால அது அவங்களோட உலகம், அதுதான் வெத்தலை பொட்டி தான் அவங்களோட உலகம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து அவங்க உலகத்தை, இப்போ நமக்கு வேலை போயிட்டால் எவ்வளோ டென்ஷன் ஆகும், அந்த மாதிரி அவங்கக்கிட்டேருந்து அவங்க உலகத்தை பறிச்சுட்டா வர கோவம் தான் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ரெகுலராக ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இந்த பொருள் இருக்குன்னா இந்த பொருள் இங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ராப்பராக வைக்கிறது, அதெல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துடலாம். இப்போ போயிட்டு வந்தால் பேக் எடுத்துகிட்டு போனால் செக் இதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு வரப்போ செக் பண்ணணும். இந்த வெத்தலை பொட்டி இங்கே இருக்கும், சட்டை இங்கே மாட்டியிருக்கும், ஸோ நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கும், இதை ப்ரஷ் பண்ணிவிட்டு இங்கே தான் வைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை
பழக்கப்படுத்துறது மூலமாக அந்த மாதிரி பெரிய டென்ஷன் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிடலாம், குறைக்க முடியும். போத் ஒரு முதியோருக்கும் அவங்கள பார்த்துக்கிறவங்க 2 பேருக்குமே. அதே மாதிரி தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து ஒரு தனித்த பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தனித்த பிரச்சனையாகவும் வரலாம். பட் வேறு ஏதாவது டிப்ரெஷனோ வேறு ஏதாவது டிமென்ஷியாவோட பார்ட் ஆஃப் சிம்டம்ஸ், வேறு ஏதாவது மனநல பிரச்சனையோட சிம்டமாக அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். தூக்கமின்மைங்கிறத வந்து நம்ம லைட்டாக எடுத்துக்கிட்டு விட்டுற வேண்டாம். அது குறித்து வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணலாம். பொதுவாக தூக்கமின்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே. தூக்கம் இல்லாமல் இருக்கிறத வந்து நம்ம அதை கரெக்டாக ஸ்லீப் பேட்டர்னை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஜென்ரலாக வழிமுறைகள் என்னென்னா, தூங்கிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்க்ரீனை அவாய்ட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் டைமில் தூங்க போகிறோன்னா கரெக்டாக அந்த டைம்லேயே தூங்க போகிறது, அதே மாதிரி எழுந்துக்கிறது அதே டைமில் எழுந்துக்கிறது. நைட்டில் தூக்கம் இல்லாமல் இருக்கும், பார்த்தா பகலில் தூங்குவாங்க. ஸோ அந்த பகல் தூக்கத்தை அவாய்ட் பண்ணால் நைட் தூக்கம் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக பெரும்பாலும் தூக்கமின்மையை வந்து சரி பண்ணலாம். இதையும் மீறி தூக்கம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். டாக்டர், இப்போல்லாம் மூத்த குடிமக்களுக்கு மட்டும் இல்லை, யங் ஜென்ரேஷனுக்குமே மன அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக இருக்குது. இப்போ இந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் அவங்களால மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்கிறீங்களா டாக்டர்? ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் எல்லாருக்குமே வந்து நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதை தாண்டி நமக்கு பிரச்சனைகள் எப்பயுமே வந்து அதுக்கு மேலே ஜாஸ்தியாக தான் பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறப்ப வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து வர்றது தான். அது வந்து எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி வந்து யங் ஜென்ரேஷன் குறிப்பாக வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்க வேண்டிய நிலமை இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்குதுன்னா ஜஸ்ட் அந்த ஒரு பாஸ் விட்டுட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு முதல்ல நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஜஸ்ட்டு இது என்னவாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஒர்க் பிளேஸில் டென்ஷன் வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. ஸோ அப்போ வந்து இது என்ன பிரச்சனை, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதெல்லாம் இல்லை, முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்றத அப்சர்வ் பண்ணணும். அப்புறம் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணணும். எப்பயுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப நம்ம முடிவு எடுக்கிறதுங்கிறது வந்து மேலும் வந்து குழப்பத்தை தான் உண்டு பண்ணும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன வாக்காக இருக்கலாம், அல்லது மியூசிக்காக இருக்கலாம், அல்லது உங்கள் ஒரு யோகா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம். அந்த ரிலாக்ஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து என்னென்ன சொல்யூஷன் அதுக்கு வந்து நிறையா. இப்போ இதுக்கு வந்து இப்போ ஒரு ஒர்க் பிளேஸில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அல்லது அவங்கள்ட்டயே வந்து பதில் சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா ஏபிசி நிறைய சொல்யூஷன் வச்சுக்கலாம். நிறைய சொல்யூஷன் வச்சுட்டு இதில் எது பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். பல நேரங்களில் சொல்யூஷனே இருக்காது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். அப்போ தான் நம்ம யூஸ்வலாக வந்து சிரிப்பாகவும் அதுதான், சீரியஸாகவும் அதுதான் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குது, தீர்க்க முடியும், ஓகே, அதை பற்றி ஏன் கவலை பண்ணணும். ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லை, தீர்க்க முடியாது, அதான் தீர்க்க முடியாதுல்ல, அப்புறம் ஏன் அதை பற்றி கவலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு முடியாத விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து திருப்பி யோசிச்சு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா யோசிச்சு அதனால் பிரயோஜனம் இல்லை. நம்ம தான் நம்மளை வருத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து வேறு விஷயத்தில் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதுக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். பட் அந்த டைமில் அதை நான் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட். நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் செட் பண்ணணும். எது ப்ரையாரிட்டி, அதுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இன்றைக்கி எந்த வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய நேரத்தில் ஃபேமிலிக்கு எந்த டைம், ஒர்க்குக்கு எந்த டைம், ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுன்றதே வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை போக்க ஹெல்ப்ஃபுல். அப்புறம் நம்ம கஷ்டங்களை யார்கிட்டையாவது ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எப்பயுமே தயங்கக்கூடாது. நமக்கு வந்து விருப்பமானவங்க, கேட்கக்கூடியவங்க, அதாவது அதை மனசுக்குள்ளேயே வச்சு வென்டிலேஷன்னு சொல்லுவோம், அதை சொல்லிட்டோம்னா பாதி ஸ்ட்ரெஸ்ஸு வந்து செட்டில் ஆகிடணும். சொல்கிறதுக்கு நம்ம எப்பயுமே தயங்கக்கூடாது, ஹெல்ப் கேட்குறதுக்கு தயங்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்ஸ் இதுதான். மனநலம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு வளர்ந்து வந்துருச்சு. ஆனால் இன்னுமே வந்து நிறைய கிராமப்புற பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள அந்த மனநல ஆலோசகர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அதை பார்க்காம
இந்த சாமி பார்க்குறது, குறி பார்க்குறது அப்படின்னு சொல்லி இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கிராமப்புற பகுதிகளில் மனநலம் அப்படிங்கிறது வளரலை. இன்னும் மனநல ஆலோசகர்கிட்ட போகிறது வந்து ஒரு தவறான செயலாகவே வந்து இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? மனநல பிரச்சனை சம்மந்தமாக நிறைய ஸ்டிக்மா வந்து இன்னமுமே உடையாமல் தான் இருக்குது. மனநல டாக்டரை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப செய்யக்கூடாத காரியம் செய்கிறோமோன்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஈவன் டாக்டர்ஸே வந்து சைக்காட்ரிஸ்ட்டை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா பேஷண்ட் திருப்பி வரமாட்டாங்களோன்ற பயப்படக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி வந்து இருக்குது. பட் அது தொடர்ச்சியாக வந்து நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுனால ஓரளவு அதில் மாற்றமும் இருந்திருக்குது. நம்ம ஒட்டுமொத்தமாக வந்து ஸ்டிக்மா மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. பொதுவாக நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போ மனநல பிரச்சனையை வந்து எப்படின்னா உடம்பு பிரச்சனை மாதிரியே தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டயபெட்டிஸ் இருக்குது. ஒரு நோயும் ஒரு மாதிரி. டயபெட்டிஸ்க்கு லைஃப் லாங் நம்ம மாத்திரை போட வேண்டியது இருக்கும். ஸோ பிபி இருந்துச்சுன்னா லைஃப் லாங் மாத்திரை போட வேண்டியிருக்கும். அப்போ யாராவது பார்த்துட்டு ஐயோ இவருக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு யாராவது வந்து நம்ம ஒதுக்கி வைக்கிறோமா? அப்படி கிடையாது இல்லைங்களா? அதே போல் மனநலங்கிறது வந்து ஒரு எல்லாமே வந்து ஆர்கானிக் காசு எல்லாத்தையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ பிரெயினில் உள்ள அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸில் உள்ள இம்பேலன்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான். ஸோ அப்போ அதுக்கு மாத்திரைகள் தேவைப்படுது. ஒரு பேஷண்ட்டை பொறுத்து எவ்வளோ காலம் தேவைப்படுன்றது நம்ம எல்லாருக்கும் லைஃப் லாங் தேவைப்படாது. சில பேருக்கு லைஃப் லாங்கும் தேவைப்படும். ஸோ அப்போ அந்த மருந்து மாத்திரைகள் தேவைப்படுதுன்றப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணுறோம். ஸோ இப்போ டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா திடீர்னு மயக்கம் வரலாம், சுகர் அதிகமாகலாம், அந்த மாதிரி சிம்டம்ஸ் வெளியாகுது. இப்போ மனநலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கோவம் அதிகமாக வர்றது, நம்ம ஒரு அதீத சந்தேகம் வர்றது, தூக்கமின்மை, அந்த மாதிரி இதுவும் வந்து மனநல பிரச்சனையோட சிம்டம்ஸ். என்ன சிக்கல்னா, இதை வந்து கூட இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து மனநல பிரச்சனையை ஒரு தவறான கண்ணோட்டத்திலேயே பார்க்குறாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து மனநல பாதிப்புக்கு சிகிச்சைக்கு கூட்டிகிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அது வந்து அதுவும் வந்து எவ்வளோ ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு பைப்போலார் டிசார்டர்னு சொல்லிட்டு டிசார்டருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வைலண்ட்டாக ரொம்ப கோவமாக பிஹேவ் பண்ணார். நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ஸ்டிக்மாவும் இருக்கும். அவர் வந்து 1 month ஐபி ட்ரீட்மெண்ட்லாம் ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணி டேப்லெட்ஸ்லாம் கொடுத்த பிறகு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறார். ஸோ மனநல பிரச்சனைகள் வந்து சரி செய்யக்கூடியது தான், அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த மனநல பிரச்சனைகளுக்கு எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோமோ அவ்வளோ நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் முடியும். இந்த விழிப்புணர்வை நம்ம வந்து உங்களோட சேனல் இந்த மாதிரிலாம் கொண்டு போய் சேர்க்கறதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகிழ்ச்சி டாக்டர். இப்போ இருக்க சூழ்நிலையில் மன அழுத்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் மன அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ சமுதாயத்தில் குடிப்பழக்கம் அப்படிங்கிறதுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மன அழுத்தத்தில் இருக்கிறதுனால தான் நாங்கள் குடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடில் வந்து பேசப்படுது. அப்போ குடிக்கிறதுனால மன அழுத்தங்கள் வந்து கம்மியாகுமா டாக்டர்? இல்லை குடிக்கிறதுனால மனநோய்கள் வந்து வருதா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். குடிப்பழக்கத்தினால இப்போது இளைய தலைமுறைக்கிட்ட போதை பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு வருது. குடிப்பழக்கம் மட்டும் இல்லாமல் கஞ்சா அந்த மாதிரியான பழக்கங்களும் ரொம்ப அதிகமாகிட்டு வருது. ஸோ போதை பழக்கத்தினால வந்து மனநல பாதிப்பு ஏற்படுங்கிறது உடல் நலத்துக்கும் பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக குடிப்பழக்கத்தில் பார்க்குறப்ப வந்து இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு, பக்கவாதம், கேன்சர் அந்த மாதிரியான பிரச்சனைகளும், குடல் புண் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் தொடர்ந்து வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப மூளை நரம்பு தேய்மானம் ஆகிறதுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்ஸ்டன்ஸ் இன்டியூஸ்டு சைக்கோசிஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படி மனநல பிரச்சனையாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ போதை பழக்கத்தினால வந்து உடல்நல பிரச்சனை, மனநல பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துலேயும் அவங்க குடும்பத்தை விட்டு பிரியறது, பொருளாதார ரீதியாக சிக்கல், இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடிப்பழக்கத்திலேருந்து அல்லது போதை பழக்கத்திலேருந்து முழுமையாக விடுபடுறதுக்கு சிகிச்சை இருக்குது. அதை வந்து நீங்கள் முறையாக வந்து மனநல மருத்துவரை அணுகணும். குடிப்பழக்கம் இருக்கிறவங்க அல்லது போதை பழக்கம் இருக்கிறவங்கள ஒரு குற்றவாளி மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்ப ஸ்டேஜில் அவங்க வந்து குடிப்பழக்கத்துக்கு வந்து பல்வேறு காரணங்களால் போயிருக்கலாம். ஒரு ஃப்ரெண்டோட ப்ரெஷரோ அல்லது ஒரு மன அழுத்தத்தினாலே இல்லை ஜஸ்ட் அதை நியூ எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணுன்றதுனாலேயே போயிருக்கலாம். பட் உள்ளே போன பிறகு
அவங்க மூளை வந்து அந்த போதைப் பொருளில் இருந்தால் தான் இருக்க முடியுன்ற நிலைமைக்கு பழகி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த அவங்களால வந்து குடிப்பழக்கத்தில் அவங்களா விடணும்னு நினச்சா கூட விட முடியாது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க திட்டுறாங்க, வெளியில் அசிங்கமாக போயிடுது, ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, இப்படி நினச்சி அவங்க விடணும்னு நினச்சா கூட அவங்களால விட முடியாது. ஸோ அந்த சமயத்தில் நான் அவங்கள அக்கறையாக ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். அவங்கள்ட்ட பேசி ட்ரீட்மெண்ட் மூலமாக கண்டிப்பாக குடிப்பழக்கத்திலிருந்து அல்லது மற்ற போதை பழக்கத்திலிருந்து விடுபட முடியும். நம்ம காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் மனநல பிரச்சனைகளுக்கான சிகிச்சைகள், குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கான சிகிச்சை எல்லாமே நம்ம செய்கிறோம். நம்ம மாவட்ட மனநல திட்டத்தை மாவட்டம் முழுக்க அரசு மருத்துவமனைகளுக்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் மனநல மருத்துவர் மாதம் ஒரு முறை போய் வரோம். காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் வெள்ளிக்கிழமை மனநல சிகிச்சை ஓபி இருக்குது. ஸோ அங்கே வந்து தேவைப்படுறவங்க சிகிச்சை எடுத்துக்கலாம். நம்ம பகுதி மக்கள் மனநலமால் பாதிக்கப்பட்டா எங்கே போய் ஆலோசனை பெறணும், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. இதோட இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த ஆலோசனை நேரத்தில் 3ஆம் பகுதியில் நிறைய கேள்விகளோட நிறைய தீர்வுகளையும் நம்ம பார்க்கலாம். நன்றி டாக்டர். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அனுபவ நிகழ்ச்சி, அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி.